இந்த வீடியோவில் இந்த ஒயிட் கலர் காட்டன் ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு லைனிங் கட் பண்ணி மெயின் மெட்டீரியல் கட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் நம்ம இந்த ஒயிட் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக மெரூன் கலரில் லேஸ் வச்சுருக்குறோம், பின்னாடி ஜிப் வச்சுருக்குறோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸை நான் இதில் வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கான அளவு பார்த்தோன்னா இந்த ட்ரெஸ்ஸோட மொத்த ஹைட்டு 22 இன்ச்சஸ் வரும். இதில் இந்த மேலே உள்ள பார்ட்டோட ஹைட்டு 5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். கீழே உள்ள பார்ட்டோட ஹைட்டு 17 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். நெக்குக்கு நான் 1.25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த கழுத்து இறக்கம் 2.25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். ஆர்ம் ஹோல் 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உடம்பு சுற்றளவு 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 22 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம 4 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு ஜிப் வைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து 6.5 இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படும். இது 3 வயசு குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நான் 1 மீட்டர் துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மேலே உள்ள பார்ட்டுக்கு பேப்பரில் கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ண போகிறேன். கீழே உள்ள பார்ட் ஈஸி தான்றதுனால அது டைரெக்டாக நம்ம மெட்டீரியல்லே கட் பண்ணிடலாம். இப்போ மேலே உள்ள பார்ட்டில் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். எனக்கு இதில் அகலம் வந்து தேவையான அளவு 6.5 இன்ச்சஸ் வேணும். ஏன்னா இதை நான் 4 மடிச்சிருவேன். ஸோ நான் இங்கே 6.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு இங்கே இருக்குது. எனக்கு ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் வேணும். நமக்கு தேவையானது 5, 1 இன்ச்சஸ் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வேணும். ஸோ அதனால நான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் மடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து 1.25 இன்ச்சஸ் வந்து நான் இதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து 1.25 எடுத்திருக்கேன். இறக்கம் 2.25 எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2 இன்ச்சஸ். ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து இதை பார்க்கறது தான், அதனால் இதை இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஆர்ம் ஹோலுக்கு மட்டும் லைட்டாக வளைச்சி மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கட் பண்ண பேப்பர் வச்சு லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவு வச்சு நான் என்னோடய மெயின் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது பாட்டம் பார்ட்டுக்கு நான் துணி மடித்து வச்சுருக்கேன். இதனோட ஹைட் வந்து 17 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். 17 இன்ச்சஸ்க்கு 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இது நான் பேப்பர்லாம் கட் பண்ணல, ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இதை நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே கட் பண்ணி நான் அதுக்கு சுருக்கு வைக்கிறதுக்கு நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் 17 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணியோட அகலம் 40 இன்ச்சஸ். நான் இதை 2ஆக மடித்து வச்சுருக்கேன். ஸோ 20 இன்ச்சஸ் வருது. ஸோ இப்போ நான் 2ஆக மடித்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் கீழே வந்து இந்த கார்னரில் ஒரு கர்வ் போட்டிருக்கேன். ஒரு சைடு 2 ஃபோல்டு வரும், அந்த சைட் பண்ணாதீங்க. எல்லா பக்கமுமே ஓப்பனாக இருக்கிற இந்த சைடில் நான் ஒரு சின்ன கர்வ் மாதிரி எடுத்திருக்கேன். அப்படின்னா நமக்கு ட்ரெஸ் வந்து கீழே ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் வரும், அது அழகாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கோட ஹைட் வந்துட்டு நான் 14 இன்ச்சஸ் வைக்கிறேன். நமக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட உள்ள லைனிங் கம்மியாக இருந்தாவே அழகாக இருக்கும். ஈக்குவலாகவும் வைக்காதீங்க, கம்மியாக வைங்க. இப்போ நான் லைனிங் வந்து பாட்டம் பார்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதனோட ஹைட்டு 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். என்னோடய விட்த் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். பார்த்தோன்னா 37 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீசஸ் எடுத்திருக்கேன். லைனிங்லேயும் நான் சின்ன சின்ன சுருக்கு வைக்க போகிறேன், அதுக்காக தான் இழுத்துக்கு எடுத்திருக்கேன். அது இல்லாமல் லைனிங்கில் இருந்து கிராஸ் பீஸில் போட்டு இந்த பாட்டம் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக லைனிங்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்காக லைனிங்கில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா
இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் துணி வந்து எடுத்திருக்கேன். இதனோட ஹைட்டு பார்த்தோன்னா 3 இன்ச்சஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு 17.5 இருக்குது, 17.5 இன்ச்சஸ் இருக்குது. இதை நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்லீவுக்கும் தேவையான துணியை வந்து நான் இதிலேருந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ இது வந்து இதை நான் அதுக்கப்புறமா இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன். 2லேயுமே வந்து லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டாப்பில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு லைனிங் அட்டாச் பண்ணி டர்ன் பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இதுக்கப்புறமா நான் இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இந்த லேஸ் நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னா இந்த எட்ஜில் வச்சு நான் தைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே இந்த ஆர்ம் ஹோலை ஒட்டினாப்லேயும் நான் வச்சு தைக்க போகிறேன். இந்த மாதிரி வரும். இது தைச்சதுக்கு அப்புறமா பேக் சைடில் உள்ளதை நான் கழுத்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி நான் திருப்பி எடுத்துருவேன். உள்ளே கொடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி திருப்பி எடுக்கணும். இப்போ நான் இந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கிறேன். ஆர்ம் ஹோலில் 2 சைடு வச்சுருக்கிறேன். இதில் கீழே வச்சுருக்கிறேன். வச்சு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்துட்டேன். இப்போ நான் உள்ளே கொடுத்து திருப்பி எடுத்ததுனால எனக்கு இங்கே எந்த சிலம்பல் எதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இது மேலே ஃபுல்லாக நான் தையல் போட்டிருக்கேன். சைடில் ஃபுல்லாக லைனிங்கும் இதுவும் சேர்த்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் சேர்த்து வச்சு தைச்சிருக்கேன். தைச்சிட்டு பின்னாடி பார்ட்டில் சென்டராக கட் பண்ணி அதையும் லைனிங்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஜிப் வைக்கிறதுக்காக நான் இதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இதில் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். இதை நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். இதில் ஸ்லீவுக்காக கட் பண்ணி வச்சுருந்த துணியில் ஒரு பக்கம் கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணியிருக்கிற இந்த பார்ட்டு ஜிக்ஸாக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நார்மலாக மடித்து தைக்கணுன்னா மடித்து கூட தைச்சிக்கலாம். இதை இந்த துணியை நான் இவ்வளோ இடத்துக்கு சுருக்கு வச்சு ஸ்லீவ் வைக்க போகிறேன். இப்போ நான் ஸ்லீவுக்கு எடுத்திருந்த துணியில் சுருக்கு வச்சு எடுத்திருக்கேன். இதை நான் 7.5 இன்ச்சுக்கு கம்மி பண்ணி சுருக்கு வச்சுருக்கேன். இதை நான் கரெக்டாக போயிட்டு நான் இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா இங்கே சென்டராக வந்து நமக்கு வச்சு இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வர்ற மாதிரி எடுக்கணும். 2 பக்கமும் 3.25 இன்ச்சஸ் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 சைடும் கரெக்டாக அளவு வர்ற மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஹைட்டாக வித்து அதிகமாக இருக்கிற பார்ட்டும் இங்கே கீழே வர வித்து கம்மியாக இருக்கிற பார்ட்டும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 சைடுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கீழே உள்ள பார்ட்டுக்கு சுருக்கு வச்சு துணி ஜாயின் பண்ணோம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறது இது 2 பீஸ் இருக்குது. 2ம் சேர்த்து 22 இன்ச்சஸ்க்கு சுருக்கு வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதில் சுருக்கு வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா இதில் பாட்டம் வந்து துணி கொடுத்து மடித்து தைச்சிட போகிறேன். பாட்டம்க்கு மடித்து தைக்கிறதுக்கு வந்து நான் லைனிங் துணி எடுத்திருக்கேன். லைனிங் க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து வச்சு தைச்சி அதுக்கப்புறம் மடிக்க போகிறேன். இப்படி இப்போ நான் கீழே மடித்து தைச்சிருக்கிறேன். லைனிங்கோட பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு பக்கம் இங்கே மடித்து தைச்சிருக்கிறேன். அதையே இங்கே மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து உள்ளே மடித்து இப்போ நான் கீழே மடித்து தைச்சிட்டேன் 2 சைடுக்குமே. இதுக்கப்புறமா இதில் ஒரு சைடை இந்த மெயின் மெட்டீரியலில் 2 கிளாத்தோட ஒவ்வொரு சைடையும் சேர்த்து இதில் ஜாயின் பண்ண போகிறேன். நார்மலாக பாவாடைக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ஜாயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி லைனிங்லேயும் மடித்து தைச்சி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் கீழே உள்ள பார்ட்டுக்கு சுருக்கு வச்சு லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் ஜாயின் பண்ணிட்டேன். அது இல்லாமல் 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன்.
இது எப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு பாவாடை எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான், ஆனால் லைனிங் சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் மேலே உள்ள பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள பார்ட்டில் இந்த சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் மேலே உள்ள பார்ட்டையும் கீழே உள்ள பார்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஜாயின் பண்ணும்போது இந்த லேஸ் வந்து உள்ளே சேர்ந்து தச்சிடாதபடிக்கு கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம பின்னாடி ஜிப் வைக்கணும். ஜிப் வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே சென்டராக நான் ஒரு 5.5 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். 5.5 இன்ச்சஸ் கட் பண்ணி அதை லைனிங்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இதில் நான் ஒரு சின்ன துணி கொடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு துணி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மொத்த ஹைட்டு ஜிப்புக்கு தேவையான ஹைட் வந்து பார்த்தோன்னா 9 இன்ச்சஸ். நம்ம கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கிறோம். ஸோ 9.5 இன்ச்சஸ்க்கு நமக்கு துணி தேவைப்படும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இதில் ஃப்ரண்ட் பார்ட்டு தச்சிருக்கிறேன். இதை நான் டர்ன் பண்ணி எடுத்துறேன். இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி எடுத்துறேன். அந்த கார்னர் கட் பண்ணாக்கி நமக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இப்படி வந்துடுச்சுது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம். இந்த எட்ஜுக்கு உள்ளே மடித்து தைச்சிக்குவோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இந்த துணி அட்டாச் பண்ணிவிட்டேன். இது ஜிப் வைக்கிறதுக்காக தேவையான அளவு ஹைட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜிப் வைக்கிறதுக்கு இப்போ நான் இந்த ஜிப் எடுத்திருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை இப்படி மாற்றி வச்சுட்டு இதே மாதிரி நான் இங்கே தைச்சி எடுத்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நான் இந்த பக்கம் ஜிப் வச்சு தைச்சிட்டேன். இப்போ அடுத்த பக்கம் நான் தைக்கிறதுக்கு அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இந்த கட் பண்ணியிருக்க பார்ட்டு இங்கே உள்ளே வரும். அதே மாதிரி இங்கே இந்த கட் பண்ணியிருக்க பார்ட்டுக்கு நான் உள்ளே வச்சு தைச்சி, இப்போ நான் இந்த பக்கம் தைச்சிட்டேன் ஜிப்புக்கு. அதே மாதிரி அடுத்த பக்கமும் தைச்சிட்டேன். ஈஸியாக பார்க்கணுன்னா இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிற சைடுக்கு ரெண்டு சைடோட ஓப்பனும் வச்சு தைச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இங்கே ஒரு சைடு திருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு அது கரெக்டாக வரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட் விட்டுருக்கேன். இந்த ஸ்பேஸை கட் பண்ணி எடுத்துருவேன். இங்கேயும் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸை இந்த ஜிப்பில் உள்ள பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த துணியை மடக்கி வச்சு இந்த ஜிப்போடு சேர்த்து இதில் ஸ்கொயர் ஷேப்பில் தைச்சிடுவேன். எதுக்காகனா, நமக்கு இந்த துணியும் இங்கே விலகாது, ஜிப்பும் பிரிஞ்சு வராதுன்றதுக்காக. இப்போ நான் இந்த ஜிப் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டேன். இந்த சைடு ஸோ இந்த மாதிரியே துணி மடித்து வச்சு தைச்சிட்டேன். ஸோ எங்கேயுமே ஜிப்பு வெளியே வராது, அதனால் பிரியாது. ஸோ இப்போ நமக்கு லாக் பண்ணும்போது நீட்டாகிடும். நம்ம வேணால் இதில் ஒரு ஊக்கு வச்சு மாட்டிக்கலாம். இப்போ நமக்கு அழகான ஒயிட் கலர் காட்டன் ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு.